எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். காலங்காலமாகவே திமுகவில் வாரிசு அரசியல் பின்பற்றப்பட்டு வருது. தற்போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. திமுகவில் எப்போதிருந்து இந்த வாரிசு அரசியல் வந்தது என்பது பற்றி காணொலியில் காண்போம். பெரியார் அண்ணா இடையே எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மணியம்மையை வாரிசாக்கும் முயற்சியை திருமணத்தின் மூலமா பெரியார் உறுதிப்படுத்த தொடங்கிய போதுதான் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேற முடிவை அண்ணா எடுத்தாரு. 1949 திமுகவை தொடங்கிய பிறகு இந்தியாவிலேயே உட்கட்சி ஜனநாயகத்திற்கு முன்னுதாரண கட்சியாக உருவாக்க முற்பட்டவர் அண்ணா. அடுத்த நிலை தலைவர்களுக்கு தலைமைத்துவத்தை பயிற்றுவிக்கும் நோக்கில் 1955 கட்சியின் 2வது மாநாட்டிலேயே பொது செயலாளர் பதவியிலிருந்து விலகி தம்பி வா தலைமையேற்க வா என்று நெடுஞ்செழியனை முன்மொழிந்தார். அண்ணாவின் முடிவு கட்சியினரிடையே எதிர்ப்பை உண்டாக்கியது. தன் முடிவை ஏற்க மறுத்தவர்களிடம், நான் செல்வாக்கோடும் வலுவோடும் இருக்கும்போது என் மேற்பார்வையின் கீழ் கழகத்தின் முன்னணியினர் பயிற்சியும் பக்குவமும் பெற வேண்டும். அப்போதுதான் குறைகளை நீக்கவும் குற்றங்களை களையவும் முடியும் என்று அண்ணா சொன்னார். திமுகவின் நிர்வாகிகளை தேர்தல் வழியாகவே தேர்ந்தெடுக்கும் நடைமுறையை அண்ணா உண்டாக்கினர். நாட்டிலேயே முதல் முறையாக 1967 தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வையும் அமெரிக்க பாணியில கட்சியினரோட வழியில தேர்ந்தெடுக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்டவர் தொடங்கிய கட்சியை அக்கட்சியை சார்ந்தவர்களை வாரிசு அரசியலை செய்வது பெரும் விதிமீறலாக அமைது. திமுகவில் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அதனை பின்பற்றல. தனது மகன் ஸ்டாலினை கட்சிக்கு கொண்டு வந்தார். கலைஞர் மறைவுக்கு பின்னாடி முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலினை கட்சியின் இளைஞரணி செயலாளராக நியமிச்சாரு. தற்போது அமைச்சரவையில உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற போகிறாங்க செய்தி அண்ணா அறிவாலயத்திலிருந்து வெளியாகிருக்கு. காலங்காலமாக திமுகவில் இருந்துட்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் பல்வேறு தலைவர்களை புறந்தள்ளிட்டு 1.5 ஆண்டுகளே பணி செய்த உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக நியமிக்கப்படுவது வாரிசு அரசியல திமுக என்னைக்கும் கைவிடாது அப்படிங்கிற விமர்சனத்தை எழுப்பியிருக்கு. மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.